பெங்களூர் மாநகரில் கிட்டா அப்படி சொல்ற கிருஷ்ணன் அவர் ஸ்கூல் விட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் அவரை பார்த்து, ஏ வியாஸ், நம்ம ராம் பாப்பாவுக்கு வீடு இல்லையா, அதனால எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க வீடு வீடா கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ராம ஜபம் பண்ணினா ராமனுடைய வீடு கிடைச்சிடுமா ராமனுக்கு, அதனால நீ சொல்றியாடா? ஏ, நம்ம ராம பாபாவுக்கு எப்படிடா வீடு இல்லாம இருக்கும்? நானும் சொல்றேன்டா, எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கான், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. நான் காலம்பரை ஸ்கூலுக்கு போகும்போது 50 தடவை சொல்லிட்டு போவேன். நீ சொல்றியா? கண்டிப்பா நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் நம்ம பிளாட்ல போய் எல்லாருக்கும் சொல்ல வைப்போம். அப்ப கண்டிப்பா ராமனுடைய பாப்பாவுக்கு வீடு கிடைச்சிடும். இது 2 பேருடைய கான்வர்சேஷன். இந்த கிட்டா அண்ட் வியாஸ் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் அந்த ராம மந்திரத்தை நாடு முழுக்க, உலகம் முழுக்க, பட்டி தொட்டி முழுக்க இத சொல்ல சொல்ல, புராணமும் இதிகாசமும் கதையல்ல, புருடா இல்ல, அது மித்து கிடையாது, சக்தி உடையது. அது பலவிதமான உதாரணத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த சக்தி வெப்பத்தை எழுச்சின் மூலியமா கோர்ட்டு, பார்லிமெண்ட், புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், மற்ற பொது ஜனங்கள் எல்லாரும் இந்தப்பா உன் கோயிலை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான சக்தி இந்த மந்திரக்கு. இப்ப நம்ம 2 நிமிஷம் அந்த ஜபத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முகமா சொல்லுவோம். நம்ம சொல்லுடா, சொல்லு, சொல்லுங்க. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஓம் ஸ்ரீராம் ஜெய 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 ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் 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 ஜெய ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். बोलो अयोध्यापुरी रामचंद्र भगवान की। श्रेयोन् स्वधर्म विकणः परधर्मास्वनुष्ठितात् स्वधर्मे नितनं श्रेयः परधर्मो भयावहः. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மதம் மாறுறது, மத மாற்றம் தவறு அப்படின்னு உங்களுடைய சாஸ்திரத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? முதல் விஷயம் சாஸ்திரம் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. அப்போ அந்த மதம் மாற்ற மதம் அப்ப இல்லை, அதனால சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஆனா கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காரு, ஃபியூச்சர்ல இந்த பசங்களாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுமோ என்னவோ தெரியல, அத சொல்லியிருக்காரு. இந்த மதம் மாற்றம் பரதர்மம் கூடாது
உன்னுடைய ஸ்வதர்மம் எவ்வளவு தூரத்துக்கு உன்னால கடைபிடிக்காம கஷ்டமா இருந்தாலும் ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. பரதர்மம் பொறத்தையாருடைய மதத்துல மாறுது. எத்தனை சுகமா கொடுத்தாலும், ஏசி கொடுத்தாலும், இன்வெர்ட் கொடுத்தாலும், கட்டடம் கொடுத்தாலும் மாறப்படாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகம் 3வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஸ்லோகம். அது நீங்க போய் படிங்க அப்படின்னு சொன்னேன். அதனால எந்த இடத்துலயும் இன்னொருத்தரை பூஜ்ய தயானந்த சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய விருப்பம் இல்லாம, அவங்களுடைய புத்தியில கன்விக்ஷன் இல்லாம, அவங்களை ஏமாத்தியோ பவுடர் கொடுத்தோ அவங்கள தத்துவ ரீதியா இல்லாம மதம் மாற்றினா அது வயலன்ஸ் அப்படி சொல்றாரு. அது இம்சை அப்படின்றார். அவங்கள எந்த விதத்திலேயோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தண்டிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அதனால இப்ப இந்த மத மாற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா நான் இப்போ அமெரிக்காவுக்கு போகும்போது நாம பிழைக்கிறதுக்காக வரல, பிழைக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க ஏற்கனவே கிறிஸ்தவர்கள், ஆப்பிரிக்கர்கள், ஸ்பானியஸ் அவெல்லாம் இருக்கான். அவெல்லாம் மண்வெறியோட வந்திருக்கான். இந்த நாட்டுல, இந்த அமெரிக்காவில் இருக்கிற பூர்வ குடிமக்களை ஒழிச்சு தள்ளிட்டு அவர்கள் டாமினேட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. நாம வந்திருக்கிறது இவர்கள்லாம் உய்விக்கிறதுக்காக வந்திருக்கோம். தேசம் சொல்ற 7 கண்டம் பிரம்மாண்ட புராணத்துல 7 கண்டம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற 7 கான்டினென்ட் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லி இருக்கிறது. அதனால உலகம் முழுக்க அன்றைக்கும் இன்றைக்கும் நாம விரிந்து பறந்திருக்கிறோம். அதனால நீங்க எல்லாம் பாரதத்தினுடைய தூதுவர்களா இங்க வேலை செய்யணும் அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா இந்த நாட்டோட பாதுகாப்பு, இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே நாம தான் 30% பண்ணிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் 30% நம்முடைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நானே பல டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். நாசால போயிட்டு வந்தேன். அங்க இருக்கிற சிந்தனை இருக்க, நம்முடைய சிந்தனை இருக்கிறது. நம்ம எல்லாரும் 30% பேரு இம்மீடியட்டா பாரத நாட்டுல பிரதம மந்திரி சப்போஸ் பாரத பிரதமரா இருந்து அவர் சக்தி உள்ளவரா இருந்து அவரை அழைச்சாருன்னா, எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த அமெரிக்கா தேசம் உலகத்தினுடைய வரைபடத்துல இருக்காது. இது உறுதி அப்படின்னு கண்டிப்பா. அதனால இன்றைக்கு கூட பொருளாதார இவர் நிபுணர் இருக்காரு பக்கத்துல, அவரை வச்சுட்டு பேசுறது ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு விஷயம் என்னன்னா, பத்திரிகையில படிச்சது, பாரத நாடு இந்த தங்கம் வச்சிருக்கிறதுல 6வது இடத்துல இருக்கிறது, அமெரிக்கா 12வது இடத்துல இருக்குன்னு ஒரு பேப்பர் நியூஸ். நான் சொன்னேன் இது தப்பு. இது இன்னைக்கு இது சொர்ண பூமி. அவன் கவர்மெண்ட்ல இருக்கிற கோல்டு மாத்திரம் தான் எடுத்துட்டு இருக்கான். நம்ம நாட்டுல நடமாடும் ஜிஆர்டிகள் நிறைய உண்டு, அதெல்லாம் கணக்கிலே சேர்க்கல. அதனால இன்னைக்கும் இது சொர்ண பூமி. எவ்வளோ கடைசியா யூரோப் 7 கப்பல் கொள்ளை அடிச்சிட்டு போயும் கூட இந்த நாடு சொர்ண பூமி. இன்னும் நம்முடைய லாக்கர்லாம் இருக்கிறது, பேங்க் லாக்கர், அதெல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அப்பா அப்பா, இன்னைக்கு நம்ம நாடு செழிப்பான நாடு. சரி, அப்துல் கலாம் இப்போ விவேகானந்தா ஜெயந்தி அப்ப சொன்னாரு. விவேகானந்தா 12ஆம் தேதி கோயம்புத்தூர்ல அவர் சொன்னாரு, இன்றைக்கும் கும்பல் கும்பலா 60-70% இளைஞர்கள் இருக்கிற நாடு ஒரே நாடு, பாரத நாடு. அதனால எழுச்சியோட இந்த வயசானவர்கள் முடிஞ்சு இதெல்லாம் போச்சு, இதெல்லாம் தத்தளிச்சிட்டு இருக்கவங்கள இந்த இளைஞர்களுக்கு மத்தியில இந்த விஷயத்தை போய் கொண்டு போயிட்டோம்னா அடுத்த நிமிஷத்தை பாரதம் திரும்ப உலகத்துல பெரிய நாடாயிடும். ஓகே, இப்போ இருக்கு, நீர் பூத்த நெருப்பா இருக்கிறது, அதை ஊதி காட்டுறது தான் நம்மளுடைய பொறுப்பு. எனக்கு நான் ஒரு சிறு பையனா இருக்கும்போது ஒரு ஜி கதை சொன்னார். என்ன சொன்னார்னா, அது ஆழமா பதிஞ்சிருக்கு அந்த கதை. அது சந்தையில ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தான் கிராமத்தில். 4 பேர் சேர்ந்து திட்டமிட்டு முடிவு பண்ணினான், இவங்கிட்ட பறிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆட்டை பறிக்க கூடாது, அவனா தூக்கி போட்டணும். அப்படி ஒரு பிளான். எப்படி? இது யூரோப்புக்காரன் பண்ணின பிளான். இது அந்த கதையில இருக்கு. அதுல என்ன சொன்னா, ஒருத்தன் வந்தான், எவன்டா நாய தூக்கி தோல்ல போட்டு போவானா சொல்லிட்டு போயிட்டான். இடியட் ஃபெல்லோ, சந்தையில ஆடு வாங்கிட்டு வந்திருக்க நாய் என்றான். இவனுக்கு கான்பிடன்ட், ஏன்னா ஆடு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அது
சந்தேகமே இல்லை. அடுத்த திருடன் ஒருத்தன் வந்தான். ஏய், நாயை தூக்கி தொல்ல பண்ணு. ஆடுப்பா, நாய் கிடையாது. இவனுக்கு டவுட் வந்துட்டு இறக்கி வச்சான். ஆடுதான், கள்ள பயலக. மூணாவது திருடன் கொஞ்சம் தூரம் போன, உலகம் ரொம்ப மோசம் போச்சுப்பா, களி முத்தி போச்சு. நாயை தூக்கி அவனா தோல்ல வச்சுட்டு வருவானா? இல்லப்பா, இது ஆடுதான். சந்தேகம் வந்துருத்த, கீழே இறக்கி காதை புடிச்சு இழுத்தான். ஆடுதான், ஆடுதான். தொட்டு தொட்டு பார்த்துட்டான். ஆடுதான்பா, ஆடுதான், இது ஆடுதான், நாய் கிடையாது, நாய் நிச்சயமா கிடையாது, இது ஆடுதான். இவனுக்கு உறுதி பலமா சந்தேகம் வந்துருத்து. அதுக்கப்புறம் நாலாவது திருட வந்தான். இங்க பாடுறா, நாயை தூக்கி தோல்ல போட்டுற, தூக்கி போட்டு போயிட்டான். அது போல நாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ப்ரொடெக்ஷன் பண்ணிட கூடாது. இப்போ நாம இன்னும் கொஞ்சம் சீமா லங்கனம், கொஞ்சம் எல்லையை தாண்டி போய் அடிக்கணும். மதம் மாற்றுறது நம்ம மதத்தை காப்பாத்துறது இல்ல, அவன் மதத்துல இருக்கிற விஷயத்தையும் அவனையும் அரவணைச்சிட்டு போக வேண்டிய விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம மதத்தை காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல, அவன் மதத்துல உள்ள பூந்து அதுல இருக்க தோஷத்தெல்லாம் சொல்லணும், அதையும் தாண்டி அவனையும் காப்பாற்றணும். அது நம்முடைய பொறுப்பு. இதெல்லாம் நம்முடைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வேதம். அந்த வேதத்தை அந்த பிரிட்டிஷ்கார யூரோப் இருக்கிறதுலயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஆளு யூரோப் பீப்புள், நயவஞ்சகமான ஆளு. அந்த நயவஞ்சகமான ஆளு நம்முடைய வேதத்தையே அவ பறிக்கல, நம்ம தூக்கி போட்டு இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி நாஸ்திகரெல்லாம் ஆயிட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட் நாஸ்திக, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாஸ்திக, எம்எல்ஏ நாஸ்திக, வார்டு மெம்பர் நாஸ்திக, இவெல்லாம் நாஸ்திகனா இருக்கட்டும். யார் வேதத்தை நம்பாதவனோ அவன் நாஸ்திகன். படித்த ராமசுவாமி அவர்கிட்ட போயிட்டா வேதத்துல நம்பிக்கல, மித்யான்றார், மித்து அப்படின்றார். தெரியல, படிக்காத ஆளுகிட்ட போய் கேட்டா கேட்கவே வேண்டாம், அவனுக்கு தெரியவே இல்லை வேதம்னா என்னன்னு. வேதம்னா இவன் பைபிள் வேதம் தான் நினைச்சுட்டு இருக்கான். அப்போ நம்மளுடைய வேதத்தையே நம்ம கையில இருந்து போய், ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஆரியர்கள் கைபர் போலன் கணவாயாக விழுந்து இந்த வேதத்தை திணித்து விட்டார்கள். நிறுத்து அப்படின்னு. சும்மா இருங்க சுவாமிஜி, பரீட்சை எனக்கு போகணும், படிக்கணும். பொய்ய பேசிட்டு இருக்க, பொய் படிச்சுட்டு இருக்க, இது நம்ம வேதம், ஆரியன் கிடையாது, திராவிடன் கிடையாது, இந்து அப்படின்னு. சுவாமிஜி தயவு செய்து எக்ஸாம் இருக்கு சுவாமிஜி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அடா பாவி, தப்பா எழுதுறியா அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா, அவன் என்ன சொல்றான், இந்த ஒயிட் பீப்புள் இருக்காங்களே, அவன் மத்திய ஆசியில இருந்து வந்தான், அவன் பிரிட்டிஷ். பிளாக் பீப்புள் இருக்காங்க, ஆதி திராவிடர்கள், அவெல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ். மொத்தத்துக்கு பாரத நாட்டில் எவனோ ஆதியில இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கான். புரியுது? இப்போ நாம இளைச்சலா இருந்தா எல்லாமே நடக்கும். அத சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்லிருக்கார். அந்த கதையும் நான் ஷாக்கால கேட்ட கதை. அதை சொல்லிட்டு உங்களுடைய பொறுமையை சோதிக்காம இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம போயிடலாம். அதே அதனால இந்த ஒரு கதை கேட்ட போறோம். நீங்க இப்போ நம்ம ஆர்பிஎஸ் மணியன்ஜியும் குருமூர்த்தி சொன்னதெல்லாம் நடுவில் சிந்திச்சிங்கன்னா போறோம். இந்த ஒரு கதையோட போனா நிறுத்தினா போறோம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, முன்னாடி ஆடு நாயான கதை. இந்த கதை சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு, சிங்கம் ஆடான கதையை சொல்றாரு. ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு 50-100 ஆடு, அதுக்கு ஒரு நாய் வச்சுப்பான். அவன் என்ன பண்ணினா, அதை எடுத்துட்டு போனான். டியூட்டியில தூங்குறது நமக்கு விசேஷம், அது ஒரு சுகம் இருக்கு. அது போல ஆடு மேய்க்கிறவனும் சரி, ஆபீஸ் போறவனும் சரி, சிஏ இருக்கணும் சரி, அந்த ஆபீஸ்ல தூங்கிட்டே இருப்பான், மேல இருப்பான். இதெல்லாம் நம்ம ஊர்ல சகஜம்னு வச்சுக்கோங்களேன். மாடு மேய்க்கிற பையன் இன்னைக்கு சிஏ படிச்சுட்டு போனாலும் அதே ஆபீஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். நேற்றுக்கு ஒரு சம்பவம். எப்படி இப்படி சொல்றீங்கன்னா, எல்லாம் ஒரே சம்பவம் தான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த ஆட்டு மந்தையில ஒரு நிறை மாத கர்ப்பிணி சிங்கம் பாயறது. பாயும் போது அங்க ஒரு குட்டி போட்டு ஆட்டை கவ்விட்டு போயிட்டு, இவன் வழக்கம் போல எழுந்து ஆட்டை ஓட்டிட்டு வரும்போது சிங்க குட்டி இருந்தது. குட்டியில எல்லாமே அழகா இருக்கும், பகமே இருக்காது. அதனால குட்டியை வளர்த்துட்டே இருந்தான்.
குட்டி வளர்ந்தது, ஆண் சிங்கமாச்சு, தாடி மீசா எல்லாம் வளர்ந்தது, கம்பீரமா வந்துருத்து. ஏன்னா அது ஒரிஜினல். நான் சொத்தம் வித்யத்தே பாவகா, நான் பாவகா வித்யத்தே. கிருஷ்ணர் சொல்றாரு, இல்லாததுல இருந்து இருப்பு உண்டாகாது, இருப்புல இருந்து இல்லாதது உண்டாகாது. ஆக பாரத நாட்டிலிருந்து இந்த இந்து தர்மத்தை அழிச்சுள்ளானா அழிக்க முடியாது. இல்ல புதுசா இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லீம்லாம் இது உள்ள வந்துட முடியும்னா வர முடியாது. அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ரிலீஜியஸ். அதனால இது எப்பயுமே எல்லா காலத்திலும் இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த சிங்கம் வளர்ந்த பிறகு இதே போல இன்னொரு நாள் ஒரு சிங்கம் வந்து பசியில தாவும் போது முதல்ல ஓடுற ஆளு நம்ம சிங்கம். நம்ம இனத்தை பார்த்தே நம்மால் ஓடுறானே, அது அவமானம் இல்லையா? பிடி இன்ஃபோசிஸ் ஆல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்குமே, எதுக்கு வந்திருக்கோம்? இப்ப முதல்ல நாம ஹிந்துவா மாறணும். அப்புறம் இருக்கிற ஹிந்து எல்லாம் ஹிந்துவா மாத்தணும். நான் இது பட்டம் பகல்ல வந்து நான் ஹிந்து இல்லையா, நீ ஹிந்துவா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிட போறது 10 நிமிஷத்துல. இங்க கூடி இருக்கவங்கலாம் வெளியில இருக்க ஹிந்து இல்ல, நம்ம இருக்கிற இந்த ஹிந்து ஹிந்துவான்னு இப்போ 2-3 கேள்வியில தெரிஞ்சிட போறது. எப்படின்னு பார்க்கலாம். குருமூர்த்தி வேற முழுக்க நமக்கு பர்மிஷன் கொடுத்துறாரு. எல்லாம் சாது சன்னியாசி தான் கேட்கணும், நாங்க தான் கேட்க முடியும். ஏன்னா நீங்க கோச்சுனாலும் எங்களுக்கு பயம் இல்ல, இல்ல ஜெயில போட்டாலும் பயம் இல்ல. ஏன்னா யாரை நம்பி எதிர்க்க நம்பியே இல்ல, எந்த இடத்துல வேணா இருக்க முடியும். அதுக்காக நான் அவருடைய பர்மிஷன்ல நான் பேசுறேன். இப்ப தைரியமா முதல்ல கொஞ்சம் பயத்தை தான் வந்து உக்காந்தேன், எப்படி பேசலான்னு. அவர் பூர்ணம் முதல்ல புடிச்சு, அதுக்கு பசியெல்லாம் மறந்து போச்சு. அது பெடரிய புடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போச்சு. இங்க பார், நீயும் சிங்கம் நானும் சிங்கம், நம்ம எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். பயந்து போய் இங்க ராம் சமாஜ்னு ஒரு அயோத்தியா மண்டபம் இருக்கு. அயோத்தியா மண்டபத்துல ராமர் கோயில் கட்டணும். மகாத்மா காந்தி ரொம்ப பெரியவர், மகா பெரியவர். அவரோட ஆயிரக்கணக்கான பெரியவர் வந்து விவேகானந்த சுவாமி. அந்த விவேகானந்த சுவாமிஜியை விட பல்லாயிரக்கணக்கான பெரிய ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமர் தான் பிள்ளையார் சுழி போட்டா தான் நம்ம இழந்த பெருமையெல்லாம் மீட்க முடியும். அப்பேற்பட்ட ஸ்ரீராமருடைய அயோத்தியா மண்டபம் நீங்க வச்சிருக்கேன். அதனால நான் வந்து அயோத்தியா மண்டபம், அயோத்தியில கோயில் கட்டுறதுக்காக அயோத்தியா மண்டபத்துல வந்து நான் பேசுறேன். என்ன சொல்றீங்க? சரிங்க சுவாமி, வாங்க கமிட்டியில ஒரு மீட்டிங் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். என்ன பேசலாமா? 1% தான் ப்ராப்ளம், 99% நீங்க பேசலாம். நம்ம நாட்டில் 1% தான் ப்ராப்ளம், 99% எப்பயுமே ப்ராப்ளம் கிடையாது. கடைசியில் நைட்டு 11 மணிக்கு சுவாமிஜி ஒரு வேண்டுகோள். என்ன? ராம ஜபத்தினுடைய மகிமை பத்தி பேசுவோம். நன்னா எவ்வளவு நேரம் வேணா பேசுவோம், ஆட்சேபனே இல்லை. நான் அயோத்தியில ராமர் பிறந்தாருன்றத தயவு செய்து சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன, அயோத்தியில அவர் பிறக்கல, ஆப்பிரிக்காவில் பிறந்தாரு சொல்லிட்டா போறது. எப்படி பேரு அயோத்தியா மண்டபம், ஆனா அயோத்தியில ராமர் பிறந்தாரு சொல்லப்படாது. நாம என்ன எலிச்சவாயினா நான் வரமாட்டேயா? அப்படி அயோத்தியில பிறக்காத ராமரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒன்னும் தகுதி கிடையாது அப்படி சொல்லிட்டேன். இது ஏன் சொல்றேன்னா, அவங்கள மனசை புண்புறுத்துறதுக்காக இல்ல. இன்றைய தேசத்துல நாம இன்னும் அடிமையாக இருக்கிறோம்ன்றத புரிஞ்சிக்கிறதுக்காக இது சொல்றேன். அன்றைக்கு வந்தே மாதரம் எழுச்சூட்டிய மந்திரமா இருக்க, அது போல இன்றைய காலகட்டத்துல ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு தைரியம் இருக்கான்னு பரீட்சை பண்ணிப்பார். அதுவும் வெறும் மகிமை மாத்திரம் இல்ல, அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்காக நான் பண்ணணும். என்னுடைய சுயநலத்துக்காக மோட்சத்துக்காக இல்லை, ராமனுடைய கோயில் அங்க வரணும், அதற்காக நிஷ்காமியமா நீ பண்ணணும். அப்படி இப்போ நம்ம குருமூர்த்தி சொன்ன மாதிரி நாங்க ஒரு 1000 பேர் சேர்த்துட்டோம் ராம ஜபத்துல. ஒரு 1000 பேர் கேட்டாரு, நாங்க 1000 பேர் சேர்த்துட்டோம். அதனால இங்க ஒரு 1000 பேர் கூடி இருக்கோம். இந்த 1000 பேரு நான் ராம மந்திரத்தை ஜபத்துல நான் சேர போறேன் அப்படி சொல்றவங்க எல்லாம்
திரும்பி பார்க்காம வலது கை தூக்குங்க, ஓம்னு சொல்லுங்க, கை கீழே போட்டுருங்க. ஏன் சொன்னீங்க? இது ஆகாசத்தில் எழுதப்பட்டு விட்டது. அதனால ராம ஜபத்தை சொல்லலைன்னா ராமர் வந்து கண்ணை குத்திடுவார். இந்த ராம மந்திரத்தை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் சொல்லிட்டு சமர்த்த ராமதாசர் அவுரங்கசீப் பீரியட்ல ரகசியமா 11 பேர் கொண்ட குழுவை பண்ணி 11,000 கிராமத்தை வந்து ஒன்றா இணைக்கப்பட்டு அங்க சிவாஜி மகாராஜா வந்தார். அதன் மூலியமா பெரிய சாம்ராஜ்யம் ஒரே ஒரு மந்திரத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட மந்திரத்தை நம்ம ஜபம் பண்றது மூலியமா கண்டிப்பா அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கண்டிப்பா நம்ம தலைமையில கும்பாபிஷேகம் வரும். உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன் அயோத்தியாவுக்கு. அப்போ இந்த எழுச்சி நான் எங்க சொன்னேன்? யமுனோத்திரியில போய் சொன்னேன். அங்கே கிரிஜனங்களுக்கு எழுச்சி உண்டது. மீனவர்களுக்கு போய் சொன்னேன், அங்கேயே எழுச்சி இருக்கிறது. ராம்னு சொன்னா எல்லாருக்கும் புரியாது, விவேகானந்தர் சொன்னா புரியாது. சிக்காகோல போய் யாருக்கிட்ட போய் எப்படி போய் பேசுறது? ஒருத்தரும் தெரியாது. மொழி தெரியுமா? மொழி தெரிய வேண்டாம். போய் பணம் வேணுமா? பணம் வேண்டாம். சுவாமி விவேகானந்தர் சொல்லு, மேஜிக், எல்லா கதவு திறக்கும். அந்த 7 அந்த மகாவிஷ்ணுடைய கதவு திறக்கும் இல்லையா? விவேகானந்தரை போய் சொல்லிட்டு உள்ள போங்க, எல்லா கதவு திறக்கும். சுவாமிஜி ஐப்போத்திக்கா பேசுறீங்க நீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்ல சுவாமிஜி, கஷ்டம். ராமஜபம் சொன்ன அது போல அங்க இருக்கிற ஆளு சொன்னேன், போய் கேளு, கொடுப்பார், திறந்து விடுவார். சுவாமிஜி நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், திறந்து விட மாட்டாங்க. நான் சொல்றேன் போய் கேளு. சுவாமிஜி பாரத நாட்டுல வந்திருக்காரு, அதே இடத்துல சுவாமி விவேகானந்தர் பேசின இடத்துல பேசணுமா, சத்சங்கம் பண்ணணுமா, கொஞ்சம் திறந்து விடுறேல, அவர் ஒரு அடம் பிடிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு திறந்து விட்டா, அதே இடத்துல சத்சங்கம் பண்ணினோம். முடியாததுன்றது முடிவு இல்லை, எல்லாமே முடியும். நினைக்கணும், நம்ம நினைச்சுதான் முடிச்சுடலாம். நினைக்கிறது எப்படி இருக்கணும்? சத்தியமா இருக்கணும், உறுதியா இருக்கணும், சத்தியத்தை நோக்கி இருக்கணும், அவ்வளவுதான். மீதல நம்ம செய்யறதுல பகவான் செய்யறது. அதனால கண்டிப்பா சுவாமி விவேகானந்தர் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை ரொம்ப சீரியஸான நிலை இருந்தது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை மகோன்னதமா இருந்தது. 1500 வருஷமா போராடின நிலை இருந்தது. இந்த நிலைய நம்ம மாற்றுவதற்காக இங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். அதனால ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அது ஒரு தாள் உங்களுக்கு வந்திருக்கும். திருப்பி உங்க பேரை எழுதி போன் நம்பரை கொடுத்து திருப்பி கொடுத்துடணும். போகும்போது திருப்பி எல்லாரும் உங்களை தொடர்பு பண்ணுவாங்க. ராம ஜபம் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. வாரம் வாரம் ஒரு 1000 பண்ணினா போறோம், ஒரு 1000 ஜபம் பண்ணினா போறோம். புரியுதா? இந்த 1000 ஜபம் பண்ணினதுக்கு இந்த ஜபம் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, அயோத்தியில இந்த ராமரை அங்கதான் பண்ணணும் சொல்லிட்டு ராம் சகா திரிலோக்ஜிநாத் பாண்டே அவர் தான் அங்க எடுத்து வாதாடுறார். அவருக்கு பக்கபலமா இன்விசிபிள் ஃபேக்டரா இந்த ஜபம் உதவி செய்யும். அதனால நம்ம எல்லாரும் இந்த ஜபத்தை பங்கு கொள்ளணும். வார வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம இங்க அனுப்பணும். நான் இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு போறேன், அங்க ராம ஜபத்தை பத்தி சொல்ல போறேன். அங்கிருந்து வெற்றி கண்டு ராமர் ராமேஸ்வரத்துக்கு வந்தார், ராமேஸ்வரத்துக்கு போறேன், அந்த ராமேஸ்வரத்துல சொல்ல போறது. இங்க திரிலோக்ஜி கிட்ட சொல்றேன், அயோத்தியாவிலையும் சொல்லி அந்த ஜபத்தை இங்க அனுப்புங்க, எல்லா ஜபத்தையும் சேர்த்து நாங்க அயோத்திக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றேன். அதனால திரும்பவும் பாரதம் நம்முடைய தலைமுறையிலேயே அகண்ட ஐக்கிய பாரத நாடா வரப்போறது உண்மை. இதுல கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். நம்ம நாட்டில் இருக்கிற இப்ப பிரச்சனை மத மாற்றம் பிரச்சனை. ஒவ்வொரு இல்லத்திலையும் மத மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாமெல்லாம் மத மாற்றத்துல இருக்குமா இல்லையான்றது நீங்களே ஆத்ம பரிசோதனை பண்ணீங்க. நீங்க மதம் மாறிட்டீங்களா இல்ல தாய் மதத்துல இருக்கீங்களான்னு இப்போ செக் பண்ணுங்க. என்ன சுவாமி எப்படி சொல்றீங்களா? நான்லாம் இந்து தான்,
உங்களுடைய பேருக்கு முன்னாடி உங்க அப்பா பேர் போடுறீங்களா, இனிஷியல் போடுறீங்களா? அந்த இனிஷியல் எதை குறிக்கிறது? இப்போ உங்க பேர் இருக்கு இல்லையா, பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் போடுறோம். அந்த இனிஷியல் ராமர் காலத்துல இருந்ததா, கிருஷ்ணர் காலத்துல இருந்ததா, குப்தர் காலத்துல இருந்ததா, இப்ப மாத்திரம் ஏன் போடுறோம்? எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது அந்த இனிஷியல் போடுறது? என்ன புரியுதுல? இப்போ அந்த இனிஷியல் போட்டா நாம பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாயிட்டோன்றது அந்த ஒரு புள்ளி வச்சிருக்கான். ஒவ்வொரு வீட்டையும் மதமாற்றத்துக்கான இது முதல் அறிகுறி. நமக்கு தெரியாம வரக்கூடிய கேன்சர்ல ஃபர்ஸ்ட் செல்லு, அது செல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புற்று நோய், அந்த முதல் புற்று வந்து அந்த இனிஷியல். இனிமேல் நம்ம சொல்லும் போது நம்ம அப்பன் பேரையும் சேர்த்து சொல்லணும். அதுதான் நம்முடைய பழக்கம். தசரத குமரன் ராமச்சந்திர பிரபு அப்படி சொல்றான். தசரதன் டி ராமச்சந்திரன் கிடையாது. எங்குமே ராமாயணத்தில் வால்மீகில சொல்லல. அது இப்ப புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், நீ நம்மளுடைய வீட்டுல பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுறியா, தமிழ்ல பேசுறியா? இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பாரதம் சொல்றோமா இந்தியான்னு சொல்றோமா? இந்தியா சொன்னா நாம மதம் மாறிட்டோம்னு அர்த்தம். பாரதம் சொன்னா இந்துவா இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா அகமதாபாத் இங்கிலீஷ்ல எழுதுனா அகமதாபாத், ஹிந்தில எழுதுனா அகமதாபாத். எப்படி பாருங்க, பாஷை நம்மள மாதிரி. அதனால பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி பாஷையை வச்சுட்டு போயிட்டான், மதம் மாறுறதுக்கு சர்ச் வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் மூணாவது முக்கியமா முதுகெலும்ப உடைச்சிட்டான். அதுதான் கல்வி திட்டம். நம்முடைய கல்வியெல்லாம் ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், வேதம், உபநிடதங்கள் இதெல்லாம் கிடையாது. நாம தீபாவளி கொண்டாடுறோம்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் புராணம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம்னா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் புராணம். ஆயுத பூஜை கொண்டாடுறோம்னா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் மகாபாரதம். ஆக நம்முடைய ஒவ்வொரு பண்டிகையும் தினசரி வாழ்க்கையில பண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயமும் இதிகாசமா இருக்கும், புராணமா இருக்கும், வேதமா இருக்கும். இது நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ நாம வேத புராணத்தையும் இதிகாசத்தையும் ராமாயணத்து மகாபாரதத்தையும் வீட்டுல சொல்றமான்னு கேட்டுக்கோங்க. படிச்சிருக்குமா? இப்ப நான் கை தூக்க சொல்லலாம், ஆனா இங்க இருக்கிறவர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாம் அவமரியாதை பண்ற மாதிரி இருக்கும். அதுல 10 பேர் கை தூக்கி ராமாயணம் நான் படிச்சிருக்கேன், மீதி பேர்லாம் படிக்கல அப்படி சொன்னா அவமானமா இருக்கும். ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமூச்சு விட்டோம்னு வச்சுக்கோ, கிறிஸ்தவர்களாம் முஸ்லிம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கிறிஸ்தவ அமைப்பே அப்படி இருக்கிறது. அது எந்த மதத்துல பிறந்ததோ அந்த மதத்தை அழிச்சுடுத்து, யூத மதத்தை அழிச்சுடுத்து. ஆசிட் மாதிரி, ஆசிட் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் அழிச்சுடும், அப்புறம் எங்க விடறதோ அது அழிச்சுடும். அப்புறம் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஒன்னா சேர்த்துக்க முடியாது. கம்சனை எப்படி சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க? கம்சன், ராவணேஸ்வரன் இவரெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அப்பதான் புத்தி வரும். அதனால இவர்கள் புத்தி கற்பிக்கணும்னா, அவர்களை அழிக்கணும்னா, அவர்களை அழிக்கிறதுனா லிட்டரலி பிசிக்கலி அழிக்க வேண்டாம். நாம எல்லாம் ஒன்னா ஆயிட்டோம்னா ஜீசஸும் சேர்த்துக்குப்பா, உங்க 30 கோடி தேவரில் ஒருத்தரை சேர்த்துக்குய அவன் கெஞ்சன். சரிப்பா, ஜீசாய நமஹா, அல்லாய நமஹா, நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ நமக சொல்றோம், இது ஒரு நமக, நமக்கு என்ன பிரச்சனை? எதிர்காலத்தில் கோயில் வரும்போது பல பரிவார தெய்வங்கள் இருக்கும். 63 நாயன்மார்கள் சமய குறவர்களா இருக்கா இல்லையா? அதுல ஒரு ஜீசஸ் போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அவருக்கும் சாத்துப்படி எல்லாம் பண்ணிடுவான். எதிர்காலத்தில் அப்படிதான் பண்ண போறது. புரியுதா? நாம ஒத்துமையா இருந்துட்டா போறோம், ஒண்ணுமே வேண்டாம். தினசரி நான் இந்துவா இருந்தா போறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எப்ப கோயிலுக்கு போகணும் சொல்ல? கடைசியா எப்ப கோயிலுக்கு போனோம்? அதெல்லாம் நம்ம எல்லாம் புரட்சியாளர்கள் ஜி, சாதாரண ஜனங்கள் தான் போனோம். நம்ம தான் போக கூடாது, நம்ம தான் முன்னேறி வந்துட்டோமே. கதையா இருக்க, கோயிலுக்கு போக மாட்டோம். சரி, காலையில எழுந்து உடனே சந்தியாவந்தனம் பண்றியா? டைமே இல்லை ஜி, டைம் இல்லையா? காலையில மாம்பழத்தெல்லாம் பார்த்தேன், ஒரு ரவுண்ட் அடிச்சு காலையில ஒரு 4:30 6 முகூர்த்த நேரத்துல ஒரு வண்டியில எடுத்துட்டு என்ன கூட்டிட்டு போப்பா அப்படின்னு. எல்லா மாடியிலையும் ஆடாடாடா நின்னுண்டு அவன் சந்தியாவந்தனம் பண்ற கோலத்தை பார்த்தா ஆனந்தமோ ஆனந்தம்.
ஒரு இமேஜினேஷன். ஒரு வீட்டுல கூட எழுந்துக்கல 4:30 மணிக்கு, எல்லாம் குப்புற அடிச்சு படுத்துட்டு இருக்கு. ஆக எங்க பலகீனம் இருக்கு? உன்கிட்ட பலகீனம் இருக்கு. இப்போ குஜராத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்ஸும் பிஜேபியில நின்று ஜெயிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க ஜெயிக்க முடியும்னா எல்லா ஊர்லயும் ஜெயிக்க முடியும். நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கு தாழ்வு. நன்றி இது தேர்ந்தெடுத்தல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் வேற என்ன வேண்டும்? மகாகவி, அந்த மகாகவியோட முடிக்கலாம். வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிறாய், போ 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 அப்படின்றார். ஜாதி 100 சொல்லுவாய், போ 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 அப்படின்றார். நீதி 100 சொல்லுவாய், காசென்று நீட்டினால் தலை வணங்குவாய், போ 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 அப்படின்றார். வா வான்னு சொல்றாரு. நம்மளால பார்த்து சொல்றாரு. யார பார்த்து? ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 வா, வா 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 அப்படி சொல்றானே, அதுதான் இது. வா, அதுதான் இது. களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, மெய்மை கொண்ட நூலையே அன்போடு வேதம் என்று போற்றுவாய், வா 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 வா. ஒற்றுமைக்கு உய்யவே நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல், ஒரு பெருஞ்செயல், ஒரு பெருஞ்செயல் செய்வாய், வா 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 அப்படின்னு. கடைசியா எனக்கு இந்த இடத்துல இடம் கொடுத்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, இங்க வந்து உட்கார வச்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் ஜி குருஜி அவர்கள். அந்த டாக்டர் ஜியோட சிந்தனை இருக்க, பல 100 வருஷமா சிந்திச்சு சிந்திச்சு பல்வேறு விதமான இயக்கங்களையும் ஆச்சாரங்களையும் யோசிச்சு அவர் ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, தினசரி சந்திக்கணும். தினசரி சந்திப்புல ஊர்லயோ பேட்டையிலயோ கோயில்லையோ குடும்பத்திலையோ சந்திச்சுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நாம இங்க ஒரு 1000 பேர் சந்திச்சிருக்கோம். அந்தந்த இடத்துல RSS ஷாக்கா ஒண்ணு இருக்கிறது. அந்த இடத்துல அது கௌரவஸ்தானம். நிறைய பேரு ஷாக்காக்கு போறதுன்னா சின்ன சின்ன பசங்க போனோம், நாம எல்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, அது ஒரு கௌரவஸ்தானம். அதுல தான் இந்துஸ்தானத்துடைய மகிமையை டாக்டர்ஜி சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த இடத்துக்கு இன்னிலிருந்தே நாளையிலிருந்தே எல்லா ஷாக்காவும் இந்த 1000 பேர் போயிட்டோம்னு வச்சுக்க, நான் சொல்றேன் 10 வருஷத்துல பாரதம் மகோட நிலைக்கு வந்துடும். கதையெல்லாம் மிக எல்லாம் கற்பனை அல்ல. நாம தினசரி சந்திச்சுட்டோம்னு வச்சுங்க, கண்டிப்பா வரும். ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து, அப்பா இன்ஃபோசிஸ் ஆள்ல சுவாமிஜி என்னமா வெளுத்து கட்டினா, இப்ப எனக்கு பாராட்ட குருமூர்த்தி சொல்றேன், இங்க நம்ம நாம பாராட்டிக்கிறதுக்கோ அல்ல விவேகானந்தரை பாராட்டுறதுக்கோ இங்க வரலை. விவேகானந்தர மூலியமா நாம திரும்ப நம்ம நாமே எழுச்சி பெறுவதற்காக இந்த 150வது ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்படி சொல்லி நாம் எல்லோரும் கோயிலுக்கு போகணும், அல்லது ஷாக்காக்கு போகணும், அல்லது ராம ஜபத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் எதிர்காலம் பாரதம் நம்முடைய சிறப்பாக இருக்கும் சொல்லி, இந்த ராம நேரத்திலையும் இந்த ராம ஜன்மபூமி நம்ம கும்பமேளத்தால எடுத்திருக்கோம் முடிவு. அடுத்த கும்பமேளாக்குள்ள அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் இருக்கணும். சும்மா கோயில் கட்டுற சர்ச்செல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ராமனுடைய அயோத்தியால இருந்து ஆரம்பிச்சு மதுரா காசியில இருந்து ஆரம்பிச்சு அங்க கைலாச மானோசரம் வரைக்கும் இழந்த அத்தனை பகுதிகளும் ஸ்வ அபிமானமா இருக்கணும். நாம நம்முடைய முகத்தை இழந்துட்டோம். அந்த முகத்தை இழந்த முகத்தை மீண்டும் வந்துட்டோம்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் பத்தி கவலையே படாதீங்க. அவங்களாம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துருவாங்க, நம்மளோட கூட வருவாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட இருந்தா தான் அவங்க பிழைக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ். புரியுதுதான்? நான் கடைசியா ஒரு கிறிஸ்தவ பள்ளியில இருந்து ஒரு பொண்ணு வந்தா போன வாரம் சாப்பாடு பரிமாறதுக்காக ஒரு குழந்தை வந்தது. அவளுடைய ஃப்ரெண்டு, உன் பேரு என்னம்மா? சுரேகா. சுரேகான்னா நல்ல பேர் தான், நீ நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்ன. நமஸ்காரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன். எங்க இதுல பண்ணக்கூடாது, உங்களுதுல பண்ணக்கூடாதுன்னா நீ யார் அப்படின்னு. நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னா நமஸ்காரம் பண்ணக்கூடாது, விவேகானந்தர் கொண்டாடக்கூடாது,
தீபாவளி கொண்டாடக்கூடாது, பொங்கல் கொண்டாடக்கூடாது, சூரிய தேவன் கிடையாது, சுற்றுப்புற சூழ்நிலை சொல்றது மரத்தை வணங்கப்படாது. அப்போ நம்ம நாட்டில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் அகெயின்ஸ்ட் ஆயிடும். சுவாமி விவேகானந்தர் அதை தான் சொன்னாரு. ஒரு கிறிஸ்தவ மதமா இருக்கணும்னா கருமாயை கும்பிடுறவன் முருகனு கும்பிடுற மாதிரி இல்லை. இது நம்முடைய கலாச்சாரமே மாறுறது, தேசமே மாறுறது. ஜெருசலம் அவனுக்கு ஜெருசலம் போறதுக்காக அவனுக்கு சலுகை கொடுத்தா என்ன அர்த்தம்? அவனுக்கு இது புண்ணிய கஷேத்திரம் இல்லைன்னு அர்த்தம். இது புண்ணிய கஷேத்திரமா இருக்கணும். அதுக்கெல்லாம் வரணும்னா நாம திரும்பவும் நம்ம எல்லோரும் இந்துக்களா மாறி நமக்கு பிரிந்து போன இந்து மதம் மாறாத இந்துக்களை ஆக்கி அதுக்கப்புறம் மதம் மாறி போன இந்துக்களை நாம திருப்பி இந்துக்களாகுவோம் சொல்லி இந்த நல்ல நேரத்தை நாம எல்லோரும் பயன்படுத்துவோம்.